எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்முடைய வாழ்க்கையில அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ நமக்காக நிறைய உதவிகள் செஞ்சிருப்பாங்க. அது பண உதவியாக இருக்கலாம், இல்ல நம்ம ரொம்ப துவண்டு போய் இருக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தையை சொல்லி நம்மை தேற்றியவர்களாக இருக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் நல்லது. ஆனால் ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு சூழல்ல நம்மை பார்த்து சில வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அது மேல் கோபம் இருக்கும். கோபம் இல்லாமலாம் இருக்காது. அந்த கோபமும் நியாயமானதுதான். ஆனா எத்தனை நாளைக்குங்க அந்த கோபம் இருக்கும்? ஒரு 2 நாள் இருக்குமா, இல்ல ஒரு வாரம் இருக்குமா, இல்ல ஒரு மாசம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அதற்கு மேல் அந்த கோபம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அன்பு தோற்றுவிட்டது என்று பொருள். அங்கே உண்மையான அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேல ஒரு கோபத்தாலெல்லாம் நீடிச்சு நிற்க முடியாது அன்பு இருக்க இடத்துல. அவ்வளவுதான் நமக்கு இருக்கும். அப்போ நமக்கு ஒரு 2 நாள்ல இல்ல ஒரு வாரத்துல அந்த கோபம் அவர்கள் மேல தணிஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நம்ம கூடவே ஒரு துரோகியை வச்சிருப்போம். அது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். மகளா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், இல்ல காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த துரோகி அந்த எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கும். நம்மளுடைய கோபம் தணிஞ்சுக்கிட்டே வரும் பொழுது, நம்முடைய உறவுகள் மேல் நமக்கு இருக்கக்கூடிய கோபம் தணிஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நம்மை பார்த்து இந்த கூடவே வச்சிருக்கோம்ல அந்த துரோகிய, அவர்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? உன்னை பார்த்தா இப்படி சொன்னாங்க, சும்மாவா விட்ட, உன்னை போய் இப்படி சொல்லலாமா, இவ்வளவு நல்லவங்க, உன்னை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எங்க இருந்துதான் கோபம் வரும்னே தெரியாது. மறுபடியும் போய் இவ்வளவு நாள் நமக்கு நன்மை செய்த அந்த உறவுகள்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த ஒரு நம்மை பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். போய் சண்டை போட்டு உறவை முறிச்சுட்டே வந்துருவோம். நீ எனக்கு தேவையில்ல, நானும் உனக்கு தேவையில்லை அப்படின்னே நம்ம வந்துருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கூட இருந்து நம்மளுக்கு ஏத்தி விட்டாங்க தெரியுமா, நம்ம கூட இருந்துகிட்டே, அவங்களும் கொஞ்ச நாளா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. சரியா? ஆக மொத்தத்துல அங்கேயும் நம்முடைய உறவையும் தொலைச்சிட்டோம், இங்க இருக்கக்கூடியவர்களும் நம்மை விட்டு போயிட்டார்கள். கடைசியில நம்ம தான் தனியா நிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாம நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தையால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பல உறவுகளை இன்றைக்கு தொலைத்து விட்டு நிற்கிறார்கள். எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. அதனால் நீங்க கோபத்துல இருக்கும் பொழுது யாராவது உங்களுடைய கோபத்தை தணிக்கின்ற வகையில பேசாம, உன்னை பத்தியா இப்படி சொன்னாங்க, சும்மாவா விட்ட, உனக்கு வாய் இல்லையா, நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரியான சொற்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, தயவு செய்து அவர்களுடைய வார்த்தைகளை வார்த்தைகளாகவே மதிக்காதீர்கள். அவர்களால் பல உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். கடைசியில நம்ம தான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில கோபப்படும் பொழுது யாருடைய வார்த்தைகளாலையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்தால் நம்முடைய உறவுகளை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றுவோம். நன்றி.